சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே சேற்றில் நின்று உயர்த்தினாரே கல்மலை மீது தூக்கினாரே சேற்றில் நின்று உயர்த்தினாரே கல்மலை மீது இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. குற்றம் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் குற்றம் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. பிதாவோடு எல்லை சேர்த்திட்டாரே தம் பிள்ளையா எல்லை அவர் மாற்றினாரே பிதாவோடு எல்லை சேர்த்திட்டாரே என் பிள்ளையா எல்லை அவர் மாற்றினாரே எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. நன்மையினால் திருப்தியாக்குகிறார் இரக்கத்தினால் முடி சூட்டுகிறார் நன்மையினால் திருப்தியாக்குகிறார் இரக்கத்தினால் முடி சூட்டுகிறார் கழுகை போல புது மேலல் கொண்டு உயர பறந்திட செய்கிறார்
கழுகை போல புது மேலன் கொண்டு உயர பறந்திட செய்கின்றாரே. ஓ இயேசுவில் அன்பு அற்புதம் அற்புதமே. நேசரில் அன்பு என்றென்றும் மாறாததே. ஓ இயேசுவில் அன்பு அற்புதம் அற்புதமே. நேசரில் அன்பு என்றென்றும் மாறாததே. சிங்காசனம் வீட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கொண்டு. சிங்காசனம் வீட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கொண்டு. தூக்கிலாரே செற்றி நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது. தூக்கினாரே செற்றி நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ நேசரில் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ நேசரில் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய பெயரால் இன்றைய தினம் நாம் தியானிக்கக்கூடிய செய்தியின் மைய பொருளாக இயேசுவை நோக்கியே நம்மளுடைய பார்வை இருக்க வேண்டும் என்கிற தலையங்கத்திலே தான் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகிறோம். ஆண்டவரை நோக்கிய நம்மளுடைய பார்வை இருக்குமேயானால் நாம் அவமானத்திற்கு உள்ளாக மாட்டோம், வேதனைக்கு உள்ளாக மாட்டோம், கஷ்டத்திலே நம்மளுடைய வாழ்க்கை பயணம் கடந்து போகாது. ஆண்டவரை நோக்கியே உங்களுடைய பார்வை இருக்குமேயானால் அவருடைய இரக்கம் நிறைந்த அந்த உள்ளத்திலே இருந்து, கருணை நிறைந்த அந்த பார்வையிலே இருந்து எண்ணற்ற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் பெறுவோம். பிரியமானவர்களே, சந்திரனுக்கு இயற்கையாகவே ஒளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் கிடையாது. அவை சூரியனிடம் இருந்துதான் அந்த ஒளிக்கதிர்களை பெற்று அவை பூமிக்கு ஒளியை கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதே போலதான் மரம் செடி கொடிகளும் கூட சூரியனிடம் இருந்துதான் அந்த ஒளிக்கதிர்களை பெற்று அந்த ஸ்டார்ச்சை தன்னுடைய இலைகளுக்கு அவைகளை வலிமைகளை பெற்று கொண்டிருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெறக்கூடியவர்களாய் இருந்தாலும் சரி, அல்லது பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பெறக்கூடியவர்களாய் இருந்தாலும் சரி, நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய ஏக்கங்கள், நம்மளுடைய எதிர்பார்ப்புகள், நம்மளுடைய பார்வைகள் எல்லாம் இயேசுவை நோக்கியே நாம் இருக்க வேண்டும். தாவீதினுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், தாவீது எப்பொழுதுமே ஆண்டவரையே தனக்கு முன்பாக நிறுத்தி வைத்திருக்கிறதை விவிலியத்திலே பார்க்கலாம். திருப்பாடல்கள் புஸ்தகம் 16வது அதிகாரம் 8 உள்ள திருவசனத்திலே, ஆண்டவரை எப்பொழுதும் என் கண்முன் வைத்துள்ளேன், அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன் என்று சொல்லுகிறார். ஏன் நம்மளுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை, ஏன் நம்மளுடைய வாழ்க்கையிலே துன்பம், ஏன் நம்மளுடைய வாழ்க்கையிலே இடர்பாடுகள், கவலைகள், கஷ்டங்கள், கடன் தொல்லைகள் இன்றைக்கு நம்மை நெருக்கி கொண்டிருக்கின்றன. சரீரத்தில் வியாதி பலவீன நோய்கள் நம்மை ஆட்கொண்டு இருக்கின்றன. இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, நாம் உலகத்துக்குரிய காரியங்களிலே நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய பார்வைகளையும் நாம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மை படைத்தவர், நம்மை உருவாக்கினவர், தாயின் கருவறையிலே நம்மை தாங்கின நம் ஆண்டவரின் மீது நம்மளுடைய கண்களை நாம் பதிய வைக்கவில்லை பிரியமானவர்களே. ஆனால் தாவீதினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரையே எப்பொழுதும் தன் கண் முன் அவர் வைத்திருக்கிறார். அவர் என்னுடைய வலப்பக்கத்திலே உள்ளார் என்று அவர் சொல்லுகிறார். ஆதலால் நான் அசைவுற மாட்டேன். இன்றைக்கு நம்மளுடைய குடும்பத்தில் பல அசைவுகள், தேவையில்லாத சம்பவங்கள், இவைகளெல்லாம் நடைபெறுவதற்கு காரணம் கடவுளை, நம் ஆண்டவர் இயேசுவை நமக்கு முன்பாக நிறுத்தாதது தான் காரணம். அவரிடத்திலே நாம் உறவாடாதது தான் காரணம். பிரியமானவர்களே,
எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 12வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 2 உள்ள வசனங்கள் சொல்கிறது, நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது நம்மளுடைய கண்களை பதிய வைப்போம் என்று. இன்றைக்கு கூட நாம் யார் மீது நம்மளுடைய கண்களை பதிய வைக்கிறோம்? யோசனை பண்ணி பாருங்கள். யார் ஆண்டவருடைய பெயரால் இறைவாக்கு உரைக்கிறார்கள்? யார் ஆண்டவருடைய பெயரால் நற்செய்தி அறிவிக்கிறார்கள்? யார் ஆண்டவருடைய பெயரால் அரும்பெரும் புதுமைகளை செய்கிறார்கள்? அவர்களின் மேலுதான் நம்மளுடைய பார்வைகள் இருக்கிறது. ஒருவேளை அது அருட்பணியாளர்களின் மீது இருக்கலாம், அல்லது எங்களைப் போல இருக்கக்கூடிய ஊழியர்கள் ஊழியக்காரிகளின் மீது இருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அற்புதத்தை செய்கிறவர் ஆண்டவர் ஒருவர் தானே ஒழிய நாங்கள் அல்ல. நாங்கள் வெறும் களிமண் பாத்திரங்கள் தான், ஆண்டவரால் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரங்கள். அப்பொழுது கடவுள் இன்றைக்கு உங்களிடம் எதிர்பார்ப்பதெல்லாம், என் மகனே என் மகளே, உன்னுடைய பார்வை என்னை நோக்கி இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். பேதுருவும் யோவானும் அந்த ஜெபிக்க வேண்டிய நேரத்திலே ஆலயத்திற்கு போகின்ற பொழுது அங்கு பிறவிலேயே ஊனமற்ற ஒரு மனுஷனை பார்க்கிறார்கள். அவனுடைய பார்வையும் அவனுடைய ஏக்கமும் அவர்களிடம் இருந்து ஏதாவது கிடைக்கும் என்றுதான் அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவர்கள் சொன்னது என்ன? பேதுரு அவரிடம் சொல்லுகிறார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடம் உள்ளதை உனக்கு கொடுக்கிறேன், நாசரத்து இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரால் எழுந்து நடந்திடும் என்று கூறி அவனுடைய வலக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவனுடைய காலடிகளும் கணுக்கால்களும் வலுவடைந்தன. பிரியமானவர்களே, திருத்தூதர்களுடைய வாழ்க்கையிலே, அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவை நோக்கிய வண்ணமாகவே அவர்களுடைய பார்வைகள் இருந்தன. அவருடைய எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு இருந்தன. இன்றைக்கு நம்மளுடைய பார்வை எல்லாம் உலகத்தை நோக்கி இருக்கிறது, உலகத்திலே இருக்கிற ஆசீர்வாதங்களை நோக்கி இருக்கிறது. இந்த ஆசீர்வாதங்களை நான் அனுபவிக்க வேண்டும், இந்த ஆசீர்வாதங்கள் எனக்கு வேண்டும் என்றுதான் இன்றைக்கு என்னுடைய பார்வை இருந்து கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. ஆனால் என்னுடைய பிரச்சனை தீர்கிறதா? என்னுடைய பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கிறதா? ஒரு நாளும் கிடைக்காது. ஏனென்றால் என்னுடைய இலக்கு, என்னுடைய எண்ணம் எல்லாம் என்னை சார்ந்ததை பற்றி, சுயநலத்தை பற்றி நான் எண்ணிக்கொண்டு இருக்கிறதுனால கடவுளுடைய திட்டத்தை பற்றியோ அவரை நோக்கிய பார்வையை பற்றியோ என்னுடைய எண்ணமும் என்னுடைய ஏக்கமும் இல்லாததினால் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்வில அனைத்து பகுதிகளிலுமே நாம் துன்பத்தையும் வேதனைகளையும் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அப்போ நான் இயேசுவை பார்க்கிறதுனால என்ன நடைபெறுகிறது? இயேசுவை பார்க்கிறதுனாலே நமக்கு முதலில் கிடைக்கக்கூடியது, நம் குடும்பத்திற்கு ஒரு மீட்பு கிடைக்கிறது, நம்மளுடைய வாழ்வுக்கு ஒரு மீட்பு கிடைக்கிறது. ஏசாயா புஸ்தகத்திலே 45வது அதிகாரம் 22 உள்ள வசனத்திலே பார்த்தீர்கள் என்றால், மண்ணுலகின் எல்லை நாட்டவரே, என்னிடம் திரும்பி வாருங்கள், விடுதலை பெறுங்கள், ஏனெனில் நானே இறைவன், என்னை அன்றி வேறு எவரும் இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். யாராக இருந்தாலும் என்னிடத்தில் நீங்கள் வாங்க, உங்களுக்கு விடுதலை தரப்போகிறவர் நான் தான், என்னை அன்றி வேற யாரும் உங்களுக்கு இல்லை என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உலக ஆசிர்கள் பல நிலைகளிலே நமக்கு வருகிறது பிரியமானவர்களே. ஒன்று, பெரியவர்களிடம் இருந்து, நம்மளுடைய முன்னோர்களிடம் இருந்து வருகிறது, நம்மளுடைய தாய் தகப்பனிடம் இருந்து வருகிறது. இரண்டாவது, ஆண்டவருக்கு பணி செய்கிற பணியாளர்கள், ஊழியக்காரர்கள், இவர்கள் வழியாக வருகிறது. அல்லது யாராவது நம்மை வாழ்த்துகின்ற பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வருகிறது. ஆனால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு எல்லாம் என்ன செய்யக்கூடிய முடியாது? பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு கொடுக்க முடியாது. அப்போ பாவ மன்னிப்பாகிய மீட்பை எது கொடுக்க முடியும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும்தான் நமக்கு பாவ மன்னிப்பாகிய அந்த மீட்பை அது கொடுக்க முடியும். ஏனென்றால் நம்மை உளையான சேற்றிலே இருந்து அவர் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். பாவமான சிந்தனைகளில் இருந்து, பாவமான வாழ்க்கையில இருந்து ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். நமக்காக சிலுவை மரணத்தை ஏற்றார், நமக்காக கசையடிகளை பெற்றார், நமக்காக அவமானங்களை பெற்றார், நமக்காக சிலுவை மரணத்தை ஏற்றார், நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தார், நமக்காக மீண்டும் வருவார். ஆதலால் என்னுடைய பார்வை இயேசுவின் மேலே இருக்க வேண்டுமே தவிர இந்த உலகத்தின் மேலேயோ அல்லது உலகத்தினுடைய மனிதர்கள் மேலேயோ என்னுடைய பார்வை இருக்குமேயானால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையிலே தடைபட்டு கொண்டிருக்கும் பிரியமானவர்களே.
விவிலியத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 8-9 உள்ள திருவசனங்களை வாசித்து பார்த்தோம் என்றால், மீட்பை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறது. நாம விரும்புகிறதுனால அவர் கொடுக்கல, ஏதோ நான் ஆண்டவரை தேடிக்கொண்டு இருக்கிறதுனால அவர் கொடுக்கல. நீங்கள் விவிலியத்தை எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் பவுல் அடிகளார் மிக அழகாக சொல்லுவார், இது உங்கள் செயல் அல்ல, இது கடவுளுடைய கொடை. கடவுள் கொடுக்கிற ஒரு கிஃப்ட் தான் மீட்புங்க. இந்த மீட்பை நான் அனுபவிக்க வேண்டும். இது மனித செயல்களால் ஆனது அல்ல, எனவே எவரும் பெருமை பாட்ட இயலாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அநேகர் கேட்கக்கூடிய காரியம் என்ன, நீங்க மீட்கப்பட்டீர்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறாரு, இது என்னுடைய கொடை என்று அவர் சொல்லுகிறார். அப்ப என்னுடைய குடும்பத்திற்கு ஒரு மீட்பு வந்திருக்கிறதா? என் தனிப்பட்ட வாழ்விற்கு நான் மீட்கப்பட்டவனாய் ஆண்டவருக்குள் இருக்கின்ற ஒரு மகனாய் ஒரு மகளாய் நான் இருந்து கொண்டிருக்கிறேனா? அப்படி என்றால் நான் ஆண்டவரிடத்தில் நான் வர வேண்டும். நிக்கதேமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் 3வது அதிகாரம் 14-15 உள்ள வசனத்திலே, பாலை நிலத்திலே மோசே பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும், அப்பொழுது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெறுவர். அப்ப கடவுளிடத்துல ஒரு மனுஷன் நம்பிக்கை கொள்ளுகிற பொழுது அவனுக்கு நிலைவாழ்வு, அவனுக்கு மீட்பை ஆண்டவர் அருளுகிறார். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பல நிலைகளிலே நமக்கு ஆசீர்வாதத்தை நோக்கி நம்ம போய்கொண்டு இருந்தாலும் சில நேரத்தில் ஆசீர்வாதம் கிடைக்காத பொழுது நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம்னா, கடவுளுக்கு விரோதமாகவே நாம் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோம், கடவுளுக்கு விரோதமாகவே நாம் செயல்பட ஆரம்பிக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள், இஸ்ரவேல் மக்களுக்காக ஆண்டவர் எவ்வளவு வழக்காடினார். ஆனால் அந்த மக்கள் பாருங்க, எப்பொழுதும் இந்த முறுமுறுக்கக்கூடியவர்களாகவே இருப்பார்கள். அவர்கள் எப்பொழுதுமே ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்படக்கூடியவர்களாகவே இருப்பார்கள். ஆதலால் தான் ஆண்டவருடைய அந்த கோபம் அவர்கள் மேலே மூட ஆரம்பித்தது. இன்னைக்கு உங்க குடும்பத்தில் யோசனை பண்ணி பாருங்க, எதனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தடைபடுகிறது? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான், இஸ்ரவேலுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் தான். ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை, போராட்டங்களை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறீர்களே, அதற்கு காரணம் என்ன? இன்றைய நாளை பற்றி, நாளைய நாளை பற்றி கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள். பாருங்க, அந்த இஸ்ரவேல் மக்கள் எண்ணினதெல்லாம் என்ன? விடுதலை பயணம் 15வது அதிகாரம் 24 உள்ள திருவசனத்திலே, நாங்கள் எதை தான் குடிப்போம் என்று கூறி மக்கள் மோசேக்கு எதிராக முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். பின் மோசே ஆண்டவருக்கு எதிராக நீங்கள் முறுமுறுக்க முறையீடுகளை அவர் கேட்டதால் தான் உங்களை உண்பதற்கு மாலையில் இறைச்சையும் நிறைவடைவதற்கு காலையில் அப்பத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார் என்று விடுதலை பயணம் 16:8 அவர் சொல்லுகிறார். அப்போ பாருங்க பிரியமானவர்களே, இந்த முறுமுறுப்பு அவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்குது. உணவை குறித்த முறுமுறுப்பு, இறைச்சியை குறித்த முறுமுறுப்பு. இன்னைக்கு நம்மளுடைய குடும்ப வாழ்வில் கூட நீங்க பாருங்க, எதுக்கெல்லாம் நீங்க முறுமுறுக்கிறீங்க? கடவுள் ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை துணையை அமைத்து கொடுத்தாருன்னு முறுமுறுக்கிறீங்க. கடவுள் ஏன் இந்த பிள்ளையை கொடுத்தாருன்னு சொல்லி முறுமுறுக்கிறீங்க. கடவுள் எங்கள் குடும்பத்தில் ஏன் இந்த கஷ்டத்தை அனுமதிச்சார்னு சொல்லி முறுமுறுக்கிறீங்க. ஒவ்வொரு நாளையும் நீங்கள் தொடங்கும் போது கடவுள் உங்களை எவ்வளவு பாதுகாத்து உங்களை அரணாய் வைத்து அவர் ஆதரித்து வழிநடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறாரே. உண்ண உணவையும் உடுக்க உடையும் கொடுக்கிறாரே. அதை நினைத்து என்றைக்காவது ஒரு நாள் இயேசுவை நோக்கி உங்களுடைய பார்வை இருந்திருக்கிறதா? அதற்காக நீங்கள் நன்றி சொல்லி இருக்கிறீங்களா? இல்லை. எப்பொழுதுமே எதிர்பார்ப்பு. ஆண்டவரிடத்தில் எப்பொழுதுமே நான் கேட்கணும், அவர் கொடுத்து கொண்டே இருக்கணும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து மிகவும் மனவேதனைப்படுகிறார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, என்னுடைய பார்வையிலே நீ வர வேண்டும் என்றால் நீ என்னை நோக்கியவாறு நீ இருக்க வேண்டும், என்னை நோக்கியவாறு இருக்க வேண்டும். பாருங்க, அந்த இஸ்ரவேல் மக்கள் எப்படியெல்லாம் முறுமுறுக்கிறாங்கன்னா, எண்ணிக்கை புஸ்தகம் 11வது அதிகாரம் 4-5 உள்ள வசனங்களை எல்லாம் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால், அவர்களிடையே இருந்த பல இன மக்கள் உணவில் பெரு விருப்பு கொண்டனர். அவங்க பார்த்தீங்கன்னா அந்த உணவு பிரியர்களாக இருந்தாங்க. ஒரு சிலவங்க கூட பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் இந்த சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. உணவு நமக்கு அவசியமானதுங்க. ஆனால் அந்த உணவினாலே ஒரு மனுஷனுக்கு வாழ்வோ, அந்த உணவினாலே அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுமோ என்று பார்க்க முடியாது. ஏசா அந்த உணவுக்காகத்தான் தன்னுடைய குழந்தை ஆசீர்வாதத்தை அவர் விற்றார்.
அப்போ இன்னைக்கு இந்த உணவு நமக்கு ரொம்ப முக்கியமல்ல, உணவு சரீரத்துக்கு தேவையானது. ஆனால் அதே சமயத்திலே இஸ்ரவேல் மக்களும் மீண்டும் அவர்கள் அழுகிறாங்க. உணவு பிரியர்கள் அல்லவா, அவர்கள் அழுது கூறுறாங்க, உன்ன இறைச்சி எங்களுக்கு யார் தருவா? பாருங்க, அவங்களுக்கு ஆண்டவர் மன்னா என்கிற அந்த வானதூதர் சாப்பிடக்கூடிய அந்த உணவை தருகிறாரு. அப்படி இருந்தாலும் அவங்க திருப்தி காணல. இறைச்சியை யார் எங்களுக்கு தருவான்னு சொல்றாங்க. நாங்கள் எகிப்திலே செலவின்றி உண்ட மீன், வெள்ளரிக்காய், கொமட்டிக்காய் மற்றும் கீரை, வெங்காயம், வெள்ளை பூண்டு ஆகியவற்றின் நினைவெல்லாம் எங்களுக்கு வருதுன்னு சொல்றாங்க. அவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் சாப்பாட்டுக்குரிய காரியங்களாகவே இருக்கிறது. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் பிரியவாங்க, எப்பொழுதுமே ஆண்டவரையே நம்ம பார்க்கறது கிடையாதுங்க. அவருடைய விருப்பம் என்னன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறது இல்லை. என்னுடைய விருப்பம் என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க நல்லா இருக்கணும், என்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும், இப்படி தான் நம்ம நினச்சி கொண்டு இருக்கிறோம். அவங்க எண்ணங்கள் எல்லாம் அந்த சாப்பாட்டு மேலேயே இருந்தது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே மகளே, நீ என்னை பார்க்க கூடியவனாய் நீ இருந்தாய் என்றால் இந்த உலகத்தினுடைய பற்றை நீ பார்க்க மாட்டாய். இந்த உலகத்தை மறந்து நீ என்னை பார்த்தாய் என்றால் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உன்னை நிரப்புவேன், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உன்னை நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். அதனால தான் ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சுங்க. ஏன்னா இவங்க எப்பொழுதும் முரண்பாடு செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்கிறாங்க, எப்பொழுதும் முறுமுறுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதனால தான் எண்ணிக்கை புஸ்தகம் 21வது அதிகாரம் 6 உள்ள வசனத்திலே ஆண்டவராகிய இறைவன் என்ன செய்கிறார்? கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார், அவை கடிக்கவே இஸ்ரவேல் மக்களில் பலர் மாண்டனர். இன்னைக்கு உங்க குடும்பத்தில் இழப்புகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள் வந்தது காரணம் என்ன? நீங்கள் ஆண்டவருக்கு விரோதமாகவே முறுமுறுத்துக்கிட்டு இருப்பீங்க, உங்கள் பிரச்சனைகளையே பெருசாக பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அப்போ இந்த பிரச்சனையில் இருந்து நீங்கள் விடுதலை வரணும்னா நீங்கள் ஆண்டவரை நோக்கி உங்கள் தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்கணும். மோசேட்ட அந்த இஸ்ரவேல் மக்கள் முறையிட்டார்கள். எண்ணிக்கை புஸ்தகம் 21வது அதிகாரம் 7-9 உள்ள வசனங்களை வாசிங்கன்னா, மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்பொழுது ஆண்டவர் மோசேயிடம் கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்திலே பொறுத்து கடிக்கப்பட்டவர்கள் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான். அப்போ இயேசுவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்து இந்த வேளையில் நாம் ஜெபம் செய்ய போகிறோம். ஆண்டவரிடத்தில் நாம் அன்றாட போகிறோம். ஆண்டவரை, இதுவரைக்கும் உலகத்தை பார்த்து கொண்டிருந்த நான், இதுவரைக்கும் உலக தேவைகளை விரும்பி கொண்டிருந்த நான், இன்றைக்கு உலகத்தை படைத்த உம்மை பார்க்கிறேன், உம்மை நோக்கி என் கண்களை திருப்புகிறேன் என்று சொல்லி நாம் ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவாகிய தெய்வமே, இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உமையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, உதவி வரும் கண்மலையை நோக்கி நான் பார்க்கிறேன் என்று சொன்னதைப் போல இதோ உம்மிடத்திலும் இருந்தே உதவிகள் வரும் என்று தன் குடும்பத்தினுடைய தேவைகளுக்காக, தன் பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக, பிள்ளைகளுடைய படிப்பிற்காக, அவர்கள் எழுதக்கூடிய தேர்வுக்காக, வெற்றிக்காக, எதிர்கால வாழ்விற்காக, குழந்தை வரத்திற்காக உம்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இவர்களுடைய பிரச்சனைகளில் இருந்தும் வேதனைகளிலே இருந்தும் ஆண்டவரே இவர்களை மீட்டெடுக்கும்படியாய் உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உம்மை தவிர இந்த உலகத்திலே எங்களை அன்பு செய்வதற்கு யார் உண்டா? ஆண்டவரே, எங்களுடைய உள்ளங்களை புரிந்து கொள்வதற்கு யார் உண்டா? ஆண்டவரே, இத்தனை நாட்கள், இத்தனை ஆண்டுகள் உலகத்திற்காக, குடும்பத்திற்காக வாழ்ந்த நாங்கள் இன்று உம்முடைய முகத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய முகத்திலே இருந்து வருகின்ற அந்த பேரொளியினால் எங்களுடைய உள்ளான மனிதனாக இருக்கக்கூடிய அந்த தீமையான எண்ணங்கள் எல்லாம் விலகி ஆண்டவரே, நாங்கள் ஒளி கொடுக்கக்கூடியவர்களாய் எங்களை நீர் மாற்றும்படியாய் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நீர் புதுமைகளை செய்யும், எங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை நீர் செய்யும். ஆண்டவரே, நீ நன்மை செய்கிறவராய் இந்த உலகத்திலே சுற்றித் திரிந்தீரே, அவ்விதமாக ஆண்டவரே எங்கள் குடும்பங்களிலே இருக்கிற தீமைகளின் ஆதிக்கங்கள் எல்லாம் விலகி ஆண்டவரே எங்கள் குடும்பங்களிலே உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதம் பெருக்கெடுத்து ஓடும்படியாய் இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்ப உதவிய திருமதி ஹானி ரைமன், திருமதி ரெஜினா பிலிப்ஸ், திருமதி மெர்சி தமிழ்ச்செல்வன், திருமதி ரெஜிஸ், திருமதி சிசிலியா ஜோசப், திரு அடைக்கல சாமிதாஸ், திரு டேவிட் செல்வராஜ், இவர்களை எல்லாம் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, இவர்களுடைய பார்வையெல்லாம் உன் மீது இருந்ததினாலே தான் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை அறிவிக்க உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குடும்பத்திலே ஆண்டவரே தெய்வீக வல்லமையும் ஆசீர்வாதம் பெருக்கெடுத்து ஓடட்டும். அதே போல இந்த நிகழ்ச்சியின் வழியாக உலகமெங்கும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களும் அடையாளங்களும் நிகழும்படியாக இந்த வழியிலே ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தினுடைய கரங்கள் நிரப்புவதாக. இவையெல்லாவற்றைகள் ஆண்டவர் மீட்பரும்
இயேசு கிறிஸ்துவனுடைய ஒப்பற்ற திருப்பெயரால் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கத்தினால் முடிசூட்டுகிறார். நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கத்தினால் முடிசூட்டுகிறார். கழுகை போல புது வேலல் கொண்டு உயர பர